Hello friends, welcome to the channel Life is Beautiful with Bliss. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹோம்மேட் whitening ட்ரீட்மெண்ட். அதுக்கு நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படும்னா ஜஸ்ட் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் போதும், பப்பாயா அண்ட் ஹனி. ஸோ அதுக்காக நான் பப்பாயா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். எதுக்காக ரொம்ப சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கிறோன்னா, இந்த வீடியோவில் நம்ம ஸ்மாஷிங் டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம அந்த பப்பாயா ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க, ஸ்டீல் ஃபில்டர் எடுத்துக்கோங்க. நமக்கு ஸ்மாஷ் பண்ணி ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த சின்ன பப்பாயா பீசஸ்லாம் உள்ள ஃபில்டரில் போட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா நீட்டாக ஜென்டில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் யூ கேன் எக்ஸ்ட்ராக்ட் த பப்பாயா ஜூஸ். அண்ட் இந்த மாதிரி ஃபஸ்ட் லைட்டாக கட் பண்ணுங்கள், ஸ்பூன் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு ஸ்மாஷ் பண்ணுங்கள். ஸோ யூ கேன் see அந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வெளியே வருது. நமக்கு ரொம்ப கம்மி குவான்டிட்டி ஜூஸ் இருந்தால் போதும், ஜஸ்ட் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு தானே. ஸோ இந்த டெக்னிக் இந்த ஸ்மாஷிங் டெக்னிக் மெயினாக நம்ம கம்மி குவான்டிட்டிக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் மிக்சர் ஜார்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் வேஸ்ட் ஆகும். அப்புறமேட்டு உங்களுக்கு நிறைய ஒர்க் அதிலேருந்து நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ திஸ் ஒன் இஸ் வெரி சிம்பிள் ஒன். இந்த மாதிரி ஜூஸ் எடுத்ததுக்கப்புறம் அது சைடு வச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் லாஸ்ட்டு ட்ராப் ஜூஸ் வரைக்குமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம ஃப்ரூட்டை எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கும். மெயினாக நம்ம பப்பாயா எதுக்காக இந்த ஸ்கின் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணுறோன்னா, பப்பாயாவில் விட்டமின் ஏ, சி, இ அண்ட் விட்டமின் கே இருக்குது. அது இல்லாமல் பெப்பைன்ற ஒரு என்சைம் இருக்குது. அண்ட் கால்சியம் அண்ட் அயன் கூட இருக்குது. இந்த நியூட்ரியன்ஸ்லாம் உங்களோட ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இட் இஸ் வெரி ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட் சச் அஸ் ஃப்ளேவனாய்ட் அண்ட் கெரோட்டின்ஸ். இது ரெண்டு கூட உங்களோட ஸ்கின்னை ஒரு நல்ல ஹெல்த்தி லுக் அண்ட் க்ளோயிங் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் இந்த பப்பாயா உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் இது மெயினாக உங்கள் ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுது. தென் உங்களோட ஏஜிங் லேட் பண்ணும். ஸ்கின்னில் உங்களுக்கு ஏதாவது ரிங்கிள்ஸ் இருந்ததுன்னா அதையும் க்யூர் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஹனி ஆட் பண்ணுறோம். அது ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஹனி ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஹனி எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இது மெயினாக ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசர். அண்ட் உங்களோட ஸ்கின்னில் போர் இருந்ததுன்னா, எல்லாருக்குமே ஸ்கின் போர்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு போர் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் டர்ட்லாம் ரொம்ப போய் செட்டில் ஆகிடும். அந்த டர்ட்டை கிளியர் பண்ணுறதுக்கு இது ஒரு கிளென்சராக யூஸ் ஆகும். அண்ட் உங்களோட ஸ்கின்னில் ஸ்கார்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது ரொம்ப ஈஸியாக இதை யூஸ் பண்ணி நீங்கள் லைட்டன் பண்ணலாம். அண்ட் இது கூட உங்களோட ஏஜை ரிவர்ஸ் பண்ணும். பப்பாயா உங்கள் ஏஜிங் ரொம்ப லேட் பண்ணும். அண்ட் இது இன்கேஸ் உங்களோட ஸ்கின் ரொம்ப ஏஜான மாதிரி லுக் இருந்ததுன்னா அதை அகைன் டு யங் லுக் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இந்த ஹனி சன்பர்னை கூட ட்ரீட் பண்ணும். மெயினாக உங்களுக்கு ஹனியில் என்ன ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி இருக்குன்னா, இது உங்களோட ஸ்கின்க்கு அவ்வளோ ஒரு நேச்சுரல் க்ளோவை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வீடியோவில் அப்ளை பண்ணுற மாதிரி நீட்டாக உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ், நீங்கள் 20 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுட்டு அப்புறமேட்டு ஒரு லைட் வார்ம் வாட்டரில் நீட்டாக கிளென்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஸோ நான் இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் விட போகிறேன். ஒன்ஸ் 20 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டேன். அண்ட் இப்போவே உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இதுக்கும் லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதில்ல. ஆஸ் யூஷுவல் நான் எப்படி சொல்கிற மாதிரி ஒரே தடவையில் உங்களுக்கு வந்து நேச்சுரல் ரெமடிஸ் வந்து பயங்கரமாக ரிசல்ட்ஸ் கொடுக்காது. ஸோ நீங்கள் கீப் ஆன் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்ருக்கணும். அண்ட் இது வந்து பர்மனெண்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் ஞாபகமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பை.